Hello students, welcome to a C programming series. இன்னைக்கு நம்ம பார்க்க போற program triangle smallest side. So problem statement என்ன கொடுத்திருக்காங்கன்னா the length of the sides of the triangle XYZ are passed as an input. So நமக்கு வந்து மூணு input pass பண்றாங்க X side, Y and Z. இது மூணுமே வந்து triangle ஓட length. So then என்ன கேட்கறாங்கன்னா the program must print the smallest side. ஸோ இதில் வந்து எது ஸ்மாலஸ்ட்டாக இருக்கோ அந்த வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஸோ எக்ஸ் 40, ஒய் 30, Z 50. ஸோ இந்த மூணுத்தை கம்பேர் பண்ணிங்கன்னா எந்த சைடு ஸ்மாலஸ்ட்டாக இருக்குன்னா ஒய்யோட வேல்யூ ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம 30 ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா, அதான் நமக்கு வந்து அவுட்புட். செகண்ட் இன்புட் பார்த்தீங்கன்னா 15, 15, 15. ஸோ இதில் எல்லா சைடுமே ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ இந்த 15 ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஸோ அதான் நமக்கு வந்து அவுட்புட். இது ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமோட பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஸோ அதே சேம் லாஜிக் தான் இங்கே ஸ்மாலஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதை தான் இவங்க வந்து சைடுன்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, லென்த் ஆஃப் த சைடு. லாஜிக்கெல்லாம் சேம் ஆஸ் ஸ்மாலஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஸோ நம்ம ஸ்மாலஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அது டிஃப்ரெண்ட் லாஜிக் டிபெண்ட்ஸ் அப்பான் த யூசர். ஸோ நான் வந்து இஃப் எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணி போடலாம். நீங்கள் வந்து இஃப்க்குள்ளே இன்னொரு எல்ஸுக்குள்ளே இன்னொரு இஃப் போட்டும் அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி அதோட சிம்பிளான லாஜிக்கும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இஃப் எல்ஸ் இஃப் லேடரை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த லாஜிக் எப்படி இருக்குன்னா, ஸோ 3 வேரியபிள் XYZ. ஸோ இந்த மூணில் எது நான் ஸ்மாலஸ்ட்னு சொல்லுவேன்னா ஃபர்ஸ்ட் இஃப்ல என்ன பண்ணுவேன்னா எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒய்யான்னு செக் பண்ணுவேன். லாஜிக்கல் அண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் இசட்டான்னு செக் பண்ணுவேன். ஸோ இப்படி செக் பண்ணான்னு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் எக்ஸ் தான் ஸ்மாலஸ்ட். ஸோ ஏன்னா ரெண்டு கண்டிஷனும் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் ட்ரூ வந்தால் ட்ரூ. ஸோ அப்போ நான் வந்து எக்ஸ் தான் ஸ்மாலஸ்ட்டு சொல்லிவிடுவேன். அப்படி இல்லை செகண்ட் எல்சிஃபில் என்ன பண்ணுவேன்னா ஒய் வந்து லெஸ் தேன் எக்ஸா லாஜிக்கல் அண்ட் ஒய் வந்து லெஸ் தேன் இசட்டான்னு செக் பண்ணுவேன். ஸோ அப்போ இது எனக்கு ட்ரூவாக இருந்ததுன்னா ஒய் தான் ஸ்மாலஸ்ட். அப்போ நான் ஒய்யை பிரிண்ட் பண்ணிட்டு போயிடுவேன். அப்படி இல்லை இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆகிடுச்சு இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு தெரியும் இசட் தான் ஸ்மாலர். ஸோ அப்போ இசட்டை பிரிண்ட் பண்ணிட்டு போகலாம். லாஜிக்கல் அண்டை பொறுத்த வரைக்கும் அது எப்போ ட்ரூ ஆகும்னா போத் த கண்டிஷன், இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆகணும் இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆகணும். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம அந்த கொடுத்த இன்புட் எடுத்துருவோம். ஸோ 40, 30, 50. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனை செக் பண்ணுவோம். ஸோ எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 40. ஸோ 40 லெஸ் தேன் 30 பார்க்குறேன். லாஜிக்கல் அண்ட் 40 லெஸ் தேன் 50 பார்க்குறேன். ஸோ இங்கே பார்க்கும்போது 40 லெஸ் தேன் 30 இதுவும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. லாஜிக்கல் அண்ட் 40 லெஸ் தேன் 40 இது பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ லாஜிக்கல் அண்டை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் ரிசல்ட் ஃபால்ஸாக அப்போ இதுக்குள்ளே போகாது. ஸோ நெக்ஸ்ட் எல்சிஃபில் வரும். இங்கே செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பண்ணும்போது 30 லெஸ் தேன் 40 பார்ப்போம். லாஜிக்கல் அண்ட் 30 இஸ் லெஸ் தேன் 50 பார்ப்போம். இங்கே பார்க்கும்போது இதுவும் ட்ரூ இதுவும் ட்ரூ. ஸோ இது ட்ரூ அண்ட் ட்ரூ பண்ணும்போது ரிசல்ட்டும் ட்ரூ. ஸோ அப்போ ஒய் பிரிண்ட் ஆகும். ஒய்யோட வேல்யூ என்னன்னா 30. ஸோ நமக்கு 30 அவுட்புட்டாக கிடச்சிடும். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பெருசாக இருந்தாலும் இந்த பிஹைண்டில் இருக்கிற கான்செப்ட் வந்து ஸ்மாலஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஸோ நம்ம டைரெக்டாக இந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஆக்ஷன் இன்க்ளூட் std io.h. இது தவிர வேறு அந்த எட்டஃபைலும் நமக்கு தேவையில்லை. ஸோ மூணுமே இன்டீஜர் வேல்யூ. ஸோ எக்ஸ் ஒய் ஜெட். ஸோ ஸ்கேனப் யூஸ் பண்ணி 3 வேல்யூவும் இன்புட்டாக வாங்கிக்கலாம். ஸோ உங்களோட விஷயம் தான், நீங்கள் லைன் பை லைனாகவும் வாங்கலாம் இல்லாட்டி சிங்கிள் லைனாகவும் ஸ்கேனப் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். செகண்ட் வேல்யூ ஒய்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேர்ட் வேல்யூ இசட்டை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி நம்ம இஃப் எல்ஸ் இஃப் லேடர் யூஸ் பண்ண போகிறோம். அதில் சின்ன கண்டிஷன் தான் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஒய்யான்னு செக் பண்ணுறோம். லாஜிக்கல் அண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒய்யான்னு செக் பண்ணுறோம். லாஜிக்கல் அண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் இசட்டான்னு செக் பண்ணுறோம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா டைரெக்டாக எக்ஸ் தான் ஸ்மாலர். ஸோ %d எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த கண்டிஷன் எல்சிஃப். இது பேர் இஃப் எல்சிஃப் லேடர். இதில் வந்து ஒய் லெஸ் தேன் எக்ஸான்னு செக் பண்ணுறேன். அண்ட் லாஜிக்கல் அண்ட் ஒய் இஸ் லெஸ் தேன் இசட்டான்னு செக் பண்ணுறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஒய் தான் ஸ்மாலர். ஸோ பிரிண்டப் %d எந்த வேல்யூனா ஒய்யோட வேல்யூ. ஃபைனலாக ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். மூணாவது ஒரே வேல்யூ தான் இசட்டு, அதுதான் நம்ம ஸ்மாலர் சொல்லிக்கலாம். ஸோ பிரிண்டப்
அந்த கண்டிஷனை செக் பண்ண அவசியம் இல்லை. பர்சன்டேஜ் டி Z. ஸோ ஃபுல்லாக முடிஞ்சோடனே ரிட்டர்ன் 0 கொடுத்துருங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் எந்த எரர் இல்லைனா நமக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகும். ரிட்டர்ன் செக். ஸோ நமக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆச்சு. 40, 30, 50ல் வந்து 30 தான் ஸ்மாலர், வி காட் த அவுட்புட். ஸோ 15, 15ல் 15 தான் ஸ்மாலர், வி காட் த அவுட்புட். ஸோ ஆல் 90ல் வந்து 90 தான் ஸ்மாலர், வி காட் த அவுட்புட். இந்த ப்ரோக்ராம் வந்து இஸ் நத்திங் பட் smallest of 3 numbers. Okay, thanks for watching. Happy coding.